இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா கடற்படைக்கு 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை வழங்குவதற்காக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூர் கொழும்பு துறைமுகத்தில் SLNS கஜபாகு கப்பலுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர், ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கஞ்சன பனகோடா ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது கோப்கோம் மற்றும் இன்மார்ஷல் நிறுவனங்களினால் தயாரிக்கப்பட்ட தொடர்பாடல் கட்டமைப்பினை ஸ்ரீலங்கா கடற்படைக்கு வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பாடல் கட்டமைப்பு ஸ்ரீலங்கா கடற்படையின் கடலோர ரோந்து கப்பல்கள் அனைத்திலும் நிறுவப்படவுள்ளது. இந்த தொழில்நுட்பம் கப்பல்களுக்கு இடையேயும் கரைக்குமாக பாதுகாப்பான தகவல் தொடர்புகளை வழங்கி கடலோர பகுதிகளுக்கு அப்பாலும் நம்பகமான குரல் மற்றும் தரவு இணைப்பை வழங்கவுள்ளது. அந்த அமைப்பு கடல்சார் கள விழிப்புணர்வை வலுப்படுத்துவதற்கு செயற்பாட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் எனவும் அவசரகால மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் சட்டவிரோத கடத்தலை எதிர்த்து போராட உதவுவதுடன் தடை செய்யப்பட்ட கப்பல்களை கண்காணிக்கும் மற்றும் முக்கிய சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களை பாதுகாக்க உதவும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தொழில்நுட்பத்தை ஸ்ரீலங்கா கடற்படைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் கூறியுள்ளார். இது கடலில் உள்ள தகவல் தொடர்பு இடைவெளிகளை அகற்றி இந்திய பெருங்கடல் முழுவதும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.